அதாவது பாரதி ஒரு ஞான ஆசிரியன். இந்த சமூகத்தை பண்பட்ட சமூகமாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லி சென்றான். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று. அப்படிப்பட்ட ஆசிரியன் பாரதி விழாவில் நல்லாசிரியர் விருது பெற்ற 2 ஆசிரியர் சகோதரர்களை நாம் பாராட்டும் முகத்தான் இருக்கின்றோம். ஒருவரை பற்றி சொன்னால், நீங்கள் தாடி இல்லாத தாகூரை பார்த்தது உண்டா? புகைப்படம் எங்காவது பார்த்துருக்கீங்களா? இருக்க முடியாது. தலைப்பாகை இல்லாத விவேகானந்தர் 1-2 புகைப்படத்தில் பார்த்துருப்போம். இருந்தாலும் எல்லா புகைப்படத்துலேயும் தலைப்பாகையோடு தான் இருப்பார். அதுபோல் பொது விழாக்களில் கூலிங் கிளாஸ் அணியாத மிஸ்கினை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த தமிழ்ச்சங்க விழாவில் விருந்தினர் மாறுவாங்க, கொண்டாடப்படும் ஆளுமைகள் மாறுவாங்க. ஆனால் சகோதரர் விழிகள் ராஜ்குமார் அவரோட விழா நெறியாள்கள் இல்லாத ஒரு தமிழ்ச்சங்க விழாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த விழாவில் தங்கைக்கு வாய்ப்பளித்து சகோதரர் ஒரு நல் வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ளார். சகோதரர் சிகரம் தொட்டவர், தங்கை சிகரத்தின் தடம் பார்த்து அண்ணனின் வழியில் நடைபயின்று கொண்டிருக்கின்றேன். மிக சிறப்பான தலைமை ஆசிரியர், அண்ணா தலைமைத்துவ விருதினை பெற்றவர், தனது மகுடத்தில் அடுத்த வைரக்கல்லாக நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ளார் நம்முடைய ஆசிரியர் சகோதரர், அன்பு சகோதரர் விழிகள் சி ராஜ்குமார் அவர்கள். அடுத்து பாரதி, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று அறிவியல் ஆலோசனையை அப்பொழுதே வழங்கியவன். வெறும் இசைத்தமிழ், இயல் தமிழ் மட்டுமல்லாமல் அறிவியல் தமிழ் என்று தமிழை அடுத்த பாய்ச்சலுக்கு கொண்டு சென்றவன். அந்த பாரதியின் வழிவட்டி ஏஐ தொழில்நுட்பத்தில் பழமையையும் புதுமையையும் பாலம் அமைத்து அதன் மூலம் கற்பித்தலை மிக மிக நவீனமயமாக படுத்தியுள்ள நம்முடைய ஆசிரியர் சகோதரர் கோமல் திரு ரவிக்குமார் அவர்கள் நல்லாசிரியர் விருது இருவருமே விருது பெற்றதால் விருது சிறப்பு அடைந்துள்ளது. அவர்கள் இருவரையும் வாழ்த்தும் முகத்தான் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். விருது அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஒரு தகுதியான நபரை அழைக்கின்றேன். பாரதி எப்பொழுதும் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா என்று பாப்பாவிற்கு தான் சொல்லிக் கொடுத்தான், தம்பிக்கு சொல்லவில்லை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று பெண்ணுக்கு வேலியிட்ட சமூகத்தில் பெண்ணை வேள்வி செய்ய தூண்டியவன் பாரதி. பாரதி எப்பொழுதும் பெண்ணை முன்னிலைப்படுத்துவான். அதுபோல இந்த விழாவில் தனது மகள்களை, சகோதரிகளை முன்னிலைப்படுத்தி பாரதியின் வழித்தோன்றலாக உள்ள எங்களது ஜெனிஃபர் அப்பா அவர்களை இவர்களுக்கு சிறப்பு செய்ய அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு நண்பர், சிறந்த ஆசிரியர், அண்ணா விருதை பெற்று நச்சினார்குடு பள்ளியில் சிறப்பானதொரு பணியை செய்து கொண்டுள்ளார். அந்த பள்ளிக்கு சென்றாலே நமக்கு ஒரு தனி ஒரு மதிப்புரை செய்யும் அளவிற்கு அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள். நிறைய தமிழாசிரியர்களை நான் பார்த்து கொண்டுள்ளேன். காட்டுச்சேரியா நம்ம முத்துக்கணியனுடன் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். பள்ளி பேர் என்னையா? தரங்கம்பாடி பக்கத்தில் இல்லை, அது கல்லூரி எருக்கட்டாஞ்சேரி பள்ளியை சென்று பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு தனியார் பள்ளிகளுக்கு உள்ள என்ன ஒரு அம்சம் இருக்குமோ அதை போன்று அந்த பள்ளி சிறப்பாக செயல்படுகிறது. அதை போல் நான் அதிகம் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் நிறைய ஆசிரியர்கள் தனது சொந்த பணத்தை கூட செலவு செய்து அந்த பள்ளியை நல்ல முறையில் கட்டமைத்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு, அவர்கள் உயர்வுக்கு வழிவகுத்து தந்து கொண்டுள்ளார்கள் என்பதை சொல்லி, அதை போல
ஆருயிர் நண்பர் கு ரவிக்குமார் அவர்கள் அன்பு ஆசிரியர் என்ற விருதை ஏற்கனவே பெற்றுள்ளார். சிறந்த ஆசிரியர். அவரை சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் இல்லை. சொன்ன நேரத்தில் 7:30 மணிக்கு அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களிடம் ஒளி வாங்கியை தர வேண்டும் என்ற காரணத்தினால் அதிகமாக உங்களை வாழ்த்தி பேச முடியவில்லை. ஆகவே இருவரும் நீங்கள் மேடைக்கு வந்திருந்து நமது மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. இருவரையும் வருக வருக என எனது சார்பிலும் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள் மேடைக்கு. விழிகள் சி ராஜ்குமார் அவர்களையும் ரவிக்குமார் அவர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்றுங்கள். ஆசிரியர் சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களின் கரவொலியை எழுப்புங்கள்.